கொண்டு போடுறதுன்னு சொல்லி அவசரம் இல்லை. அப்படியா? சரி சரி. அதனால இப்படிப்பட்ட இடத்துல நம்ம ஒரு சிதாரிப்பான இடங்களாகப்பட்டதும் சுவ என்று விரட்டுவது பார்த்தால் திட்டிக்கு ஓடுமத்தை விட்டு அதை இன்பமோ பத்திக்கு ஓடுமோ பரிதவித்து நிற்குமோ என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த ரீதியில இப்ப பாருங்க விஷயம் எப்படி நடந்துக்குன்னா, இந்த பெண்ணாகப்பட்டவர்கள் உடனே முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக மொத்த காலில் நிற்கிறார் அந்த குறிஞ்சிகள். ஆமா, மொத்த காலில் பிடிவாதமாக நிற்கின்றார். அப்படி வரும்பொழுது அந்த பகுதியில் அதிகமாக வந்தது கிடையாது. ஆனால் மங்கத்தம்பாட்டிக்கு மட்டும் வருஷம் என்னை போட்டு போவாங்க எப்படியா அந்த ஊருக்கு மட்டும். ஆனால் மற்ற பகுதியில் நாங்கள்லாம் வந்தது கிடையாது. அப்படி ஒரு விஷயமாக இருந்தாலும் இதை வந்துட்டு போட்ட இடத்துல ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு போகணும். அப்படி பேர் எடுக்கணும்னா இப்போ பாருங்க, நீங்கள் என்ன செய்யறீங்கன்னாக்க வாத்தியார் நடுவில் இருக்கார். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மிருதங்காரனோட போட்டி போட்டு பார்ப்போம். அவர் பெரியவர். எங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம்? மணப்பாறையிலேருந்து கொண்டு வந்திருக்கோம். அப்போ மணப்பாறையிலேருந்து கொண்டு வந்திருக்கணும்னா அங்கே ஒரு பிரசித்திப்பட்ட சாமி ஒன்று இருக்கும். என்ன சாமி இருக்கீங்க மணப்பாறைக்கு? எடுத்துக்காட்டு வேப்பிள்ளை முத்துமாரியம்மன் சொல்லுங்க. வேப்பிள்ளை காரியம். இப்போ வேப்பிள்ளை முத்துமாரியம்மன் ஏன் சொல்ல வந்தான் அப்படின்னு பார்க்கணும். மணப்பாறைக்கு அதான் எடுத்துக்கேன். அவன் உருவானதே அந்த சாமி நேரம். அங்கே என்ன செய்யறாங்க, ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும் நினைச்சான். காட்டை அழைச்சிக்கிட்டு காட்டுக்குள்ள போய் மரம் வெட்ட போகலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்க முடிச்சேன். யாராவது நாரதர் வந்தால் உங்கள் ஊர் பகுதியில் வந்த நாரதர் வந்தால் கேளுங்க. அப்போ மரம் வெட்ட போகிறதுனால பார்த்துருக்காரு, ஒரு சின்ன வேப்ப மரம் நிற்கிது. இதை புரிஞ்சு கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சோம்னா நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவன் என்ன செய்யறான்னா, அப்போ அறுவாலை வச்சுருக்கிறதுனால சுற்றி தோன்றேன். தோண்டி எப்படியாவது கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். தோண்டி கொண்டு பார்த்தாக்கா மரம் மாதிரி தெரியுது நோண்டுறேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தாக்கா என்னது பாறையாக மாறிக்குது. பாறையை மாறின உடனே என்னடா செய்யுது அப்படின்னு திருப்பி மறுபடியும் இங்கே 8 2 பார்க்குறேன். மணலாக தெரியுது. கிட்ட வந்து நோண்ட முடியல பாரு. இது என்ன தெய்வ குற்றமா இருக்குமா யாரு? அப்புறம் சரி மரத்தை தான் வெட்டு பார்ப்போமே. அப்புறம் சின்ன பிஞ்சு கண்டுகளாக இருக்கிறத ஓங்கி வெட்ட போறான். அப்படி வெட்ட போகும் பொழுது அப்பதான் அசனரிசை கேட்குது, ஐயா வந்துட்டுப்பட்டதுல மாரியாகப்பட்ட வந்திருக்கிறேன். இந்த இடத்துல இருக்கும் பொழுது என்னை கொண்டே வச்சு இந்த இடத்துல வச்சு என்னை தெய்வமா வணங்கினாக்க இந்த இடத்துல வேப்பிள்ளை முத்துமாரியமாக இருந்து இந்த ஊர்களுக்கு நான் காட்சி கொடுப்பேன். நான் காட்சி கொடுப்பேன், மக்களை எல்லாம் பாதுகாப்பேன். உன் கண்களுக்கு மணலாக காட்டி பாறையாக மாற்றி மாற்றி காட்டி உன்னுடைய மனசை வேதப்படுத்தியதனால் இந்த பகுதிக்கு மணப்பாறை என்று பெயர் வையுங்கள் அப்படின்னு சொல்லி அசனரியாக மாரியம்மன் சொல்லி மறைந்ததாக வரலாறுகள் கூறுகின்றது. அப்படி ஒரு விஷயம் இங்கே மணப்பாறைங்கிற பேர் வருவதற்கு வரலாறுகளை படிச்சு பாருங்க. அப்படி ஒரு விஷயமாக அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஐயாவை கொண்டு வந்திருக்கணும். அப்ப சங்கீதம் கலந்த சாரீரம் சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் இந்த மிருதம் கலந்த சங்கீதத்துக்கு அவர் பாடுறாரா வாசிக்கிறாரா அப்படி பூவாள ராகத்துல வாசிக்க தெரியாம வருவாரா? சரி என்ன பாருங்க. இல்ல